கிளைமேட் சேஞ்ச்னால ஹெல்த் இஷ்யூ ஆகுது. ஆனால் இங்கே சென்னையில் ஒரு நாள் மழை பெய்யுது, ஒரு நாள் வெயில் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. Day 4 ஆஃப் ரீஸ்டார்ட் பிஃபோர் நியூ இயர், 17 days sunshine to 2036, ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் ஸ்ட்ராங்கர் மைண்ட் செட். காலையில் 10 பேஜாக புக் முடிச்சிட்டேன். இன்றைக்கி புதுசாக ஜிம்முக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் ஜிம்முக்கு எனக்கு போக செய்யாததுனால அம்மா ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த பார்க்கில் எக்ஸசைஸ் பண்ணுற இது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் சொல்லிகிட்டே இருந்தேன் மழை பெய்யல இன்றைக்கின்னா, அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை பெஞ்சு முடிஞ்சோடனே சுகர் இல்லாமல் காஃபி ஒன்று குடித்தேன். எனக்கு சுகர் இல்லாமல் காஃபி குடிக்க பழகிடுச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸாம் வரப்போகிறதுனால அம்மா யூடியூப்னாலேயே இது பண்ணிடுறான்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் படித்தேன். நான் ரொம்பலாம் படிப்பில் ஓரளவுக்கு படிப்பேன், அவ்வளோதான். படிச்சுட்டே இருக்கப்போ எங்கள் அம்மா டின்னர் செய்யிட்டான்னு சொன்னாங்க. ஸோ தோசை தான் சுட போகிறாங்க. ஸோ டின்னருக்கு 2 தோசையும் எடுத்துக்கினேன். தோசை கார சட்னி கீரை குழம்பு எடுத்துக்கினேன். எப்போவுமே எங்கள் அம்மா செய்து நல்லா தான் இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு அம்மா கூட ஒரு ஸ்மால் வாக் போனேன். அம்மா சாமிக்கு பொருள்லாம் வாங்கணும்னு இருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அம்மாவும் ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு எங்கள் அம்மா சாமிக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு பனானாவும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணேன், நாளைக்கு என்ன பண்ணணுன்றதை எழுதி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். பாய் கைஸ், see you tomorrow. குட் நைட்.